ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே. நமச்சிவாயம். சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவாலயங்களில் தரிசனம் பண்ணுறோம். சிவாலயங்களில் பிரதோஷம் சிவராத்திரி ரொம்ப பிரீதியான விஷயம். சிவனுக்கு தேய்பிரையில் தான் பவர் ஜாஸ்தி. சிவனை வணங்குறது தேய்பிரையில் தான் பண்ணணும். சிவனுக்கு பிடித்தமானது 5. ஒன்று நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், அது சிவனுக்கு பிடிக்கும். ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு செல்லணும், அது 2வது பிடிக்கும். 3வது அபிஷேக பிரியன். அபிஷேகம் பண்ண தண்ணியை ஊற்றிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன குடம் வச்சு அந்த குடத்துல தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அபிஷேகத்தை பண்ணணும். அது அபிஷேக பிரியன் ரொம்ப பிரியம். அதே மாதிரி வில்வ அர்ச்சனைகள், வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வில்வத்தினால. அதே மாதிரி விபூதியை உடம்புல தடவின்னு தான் இருக்கணும். விபூதி இருந்தால் தான் அவருக்கு பிரீதி. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் தியானம். தியானம் பண்ணிக்கினே இருந்தால் தான் அவருடைய ஆலயத்தில் போய் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா தியானத்தில் நிச்சயம் சிவனுடைய தரிசனம் கிடைக்கும். ஸோ இதை பற்றி சொல்லும் பொழுது ருத்ராட்சத்தை பற்றி இப்போ சொல்கிறேன். ருத்ராட்சத்துக்கு பல முகங்கள் உண்டு. 1 முகம், 2 முகம், 3 முகம். 1 முகம்ன்றது கிடைக்கல. ஒரு முகத்தில் ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்குது. ஆண்றது ரவுண்டாக இதுவாக இருக்கும், பெண்ணுன்றது ஆஃப் மூன், பாதி மூன், சந்திரன் மாதிரி இருக்கும். அது மாதிரி 2 முகம், 3 முகம், 5 முகம், இதில் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்தந்த பவர் அந்தந்த முகத்துக்கு ஒர்க் பண்ண வர ஆரம்பிக்கும். ஸோ இது எந்த முகம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த முகம் பண்ணணும். ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கின்னு சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணிங்கன்னா சிவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அபிஷேகம் பண்ணுறது, இந்த நமச்சிவாயா மந்திரம் சொல்கிறது, வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது, விபூதியை பூசிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சிவனுடைய ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கின்னு நீங்கள் படிக்கிற பசங்க படித்தாங்கன்னா படிப்பு நல்லா வரும். தொழில் செய்கிறவங்க பண்ணாங்கன்னா தொழில் நல்லா வரும். பிற்புக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த தர்ப்பணத்துக்கு சிவனுடைய ருத்ராட்சத்தை அணிஞ்சுட்டு கையில் வச்சுன்னும் பண்ணலாம், அணிஞ்சிங்கன்னு பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா பித்திருக்கள் உடனே ஏற்றுக்குவாங்க. ஸோ சிவனுடைய படிக்கிறதாலையும் சிவனுடைய எப்போதுமே கழுத்தில் மாட்டிட்டு அதில் தண்ணி குளிக்கும்போது அந்த தண்ணி உடம்புல படும். உடம்புல உடல் சுத்தமாகும். அதால் சிவனுடைய ருத்ராட்சத்தை யார் ஒன்று அடிக்கிறாங்களோ எவ்வளோ பெரிய பஞ்சமா பாதகம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பலன் உடனே கிடைக்கும். சிவனுடைய ருத்ராட்சத்தை வெள்ளி கம்பியில் போடலாம், தாமரை கம்பியில் போடலாம், செப்பு கம்பியில் போடலாம். அப்படி இல்லைனா பட்டு நூல்னு கடையில் இருப்பான், அந்த பட்டு நூலில் போட்டும் அணிஞ்சிடலாம். எதில் அணிஞ்சாலும் அந்த பவர் உண்டு. சிவபெருமானை சில பேர் நைட்டை கைட்டி வைப்பாங்க. கைட்டி வைக்கும்போது மரப்பொட்டியில் வைப்பது விசேஷம். வெள்ளி பொட்டி இல்லை வேறு மாதிரி பொட்டியில் வைக்கலாம், ஆனால் சாதாரண தரையிலையோ இல்லை வைக்கக்கூடாது. 2வது சிவன் எப்பொழுதுமே ஒரு திருநீர் ஒரு டப்பாவில் வச்சுட்டு அந்த இதில் திருநீரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த சிவனுடைய பலன் உங்களுக்கு உடனே அந்த கிடைக்கும் உங்களுக்கு. அது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் போடும்போது உங்களுக்கு பரிசுத்தமான கிடைக்கும். ருத்ராட்சத்தில் அத்தர், புணுகு, தைலம் இந்த மாதிரி தடவிட்டு அதை மாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அத்தர் புணுகு பண்ணால் அந்த ஜவ்வாது வாசனை, ஜவ்வாது தைலம் போடுவாங்க, ஜவ்வாது அத்தர் போடுவாங்க. ஜவ்வாது தடவிட்டு நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணால் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு வாசனை பொருள்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ருத்ராட்சத்தை மஞ்சள் தேய்க்கிற கல்லில் இழைச்சி அந்த பேஸ்ட்டு எடுத்து அந்த பேஸ்ட்டை 2 புருவத்துக்கு நடுவில் வச்சிங்கன்னா சிவன் உங்களுக்கு உண்மையிலேயே ஆகர்ஷண சக்தி ஈர்த்து உங்களுக்கு அருள் புரிவார். ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஜா சக்கரம் சொல்லுது. 2 புருவத்துக்கு நடுவில் இருக்குது ஆக்ஜா சக்கரம். இந்த ஆக்ஜா சக்கரம் சகஸ்ராமம் மேலே இருக்கு இல்லையா, அதில் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் வைக்கக்கூடிய எல்லாமே நேராக சகஸ்ராமுக்கு போய் சகஸ்ராமம் மூலமாக இறைவனுக்கு நேரடியாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். எப்போவுமே 2 புருவத்துக்கு நடுவில் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக வைக்கணும். ஏன்னா அது வைக்கலைன்னா மற்றவங்களுடைய கண் திருஷ்டி, மற்றவங்களுடைய திங்ஸ் அதுக்கு நடுவில் பாதித்து உங்களை பாதிக்கும். ஸோ ருத்ராட்சத்தை இழைச்சி வைக்கிறது சிவனுக்கு ரொம்ப பிரீதி. ருத்ராட்சத்தில் தைலம் விற்கிறாங்க, இங்கே கிடையாது, நார்த் இந்தியாவில் நிறைய விற்கிறாங்க. நீங்கள் வெளியே சொன்னீங்கனாலும் கிடைக்கும். அந்த ருத்ராட்ச தைலத்தை நெத்தியில் வைக்கிறது
யூஸ் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். சில பேர் வந்து அதை வந்து நீங்கள் விளக்கில் எண்ணெய் எரியும் போது அதில் ஒரு 2-3 ட்ராப் போடலாம். அதே மாதிரி தலையில் தேய்க்கிறதுலேயே ஒரு 2-3 ட்ராப் போடலாம். அதை போட்டிங்கன்னா ருத்ராட்ச பஸ்பம்னு ஒன்று விற்கிறாங்க. அதுவும் வெளியே விற்கிறாங்க, மார்க்கெட்டில் இருக்குது. அது நீங்கள் கடையில் சில கடைகளில் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த ருத்ராட்ச பஸ்பத்தை வாங்கி நெத்தியில் இட்டாலோ இல்லை அதை வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டாலோ உங்களுக்கு வந்து தெய்வ சக்தி அதிகமாகும். அதே மாதிரி ருத்ராட்சத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்க எல்லா விதமான ரோகங்கள் எல்லா திங்ஸும் வந்து கிளியர் ஆகும். ருத்ராட்சம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அதில் எதை வச்சுக்கின்னு பண்ணாலும் அது. அதே மாதிரி ருத்ராட்சத்தை வந்து மாலை போடும்போது எண்ணும்போது மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எண்ண வேணும், கீழிருந்து மேல் பக்கமாக எண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஆத்ம சக்திகள் வந்து மேலிருந்து கீழே எண்ணும்போது மேலே வச்சு கட்டை விரலையோ இல்லை வச்சுட்டு கீழே இறங்கும்போது உங்களோட ஆத்ம சக்திகள் வந்து அந்த ருத்ராட்சத்தில் பட்டு இருக்கும். கீழேருந்து மேலே போச்சுன்னா உங்களோட ஆத்ம சக்திகள் வந்து வெளியே போகும். அதை மாதிரி பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. மேலேருந்து கீழே இறங்கி வரணும். ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது. ஆள்காட்டி விரலை பண்ணினா வந்து அடுத்தவங்களா டாமினேட் பண்ணலாம். நடு விரலை வச்சு ருத்ராட்சத்தை கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்மாவுடைய பாதிப்புகள் நீங்கும். சூரிய விரலில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாமினேஷன் பவர் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது. ஒரு ஒரு பவருக்கும் ஒரு ஒரு ருத்ராட்சத்தை கீழே இறக்கும் போது ருத்ராட்சத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ருத்ராட்ச மாலையை மந்திரங்கள் சொல்லிக்கினே சிவனுடைய மந்திரங்களை சொல்லிக்கினே ருத்ராட்சத்தை இறக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிவன் கோயிலில் வச்சு இதை பண்ணணும். மிகப்பெரிய சிவனுடைய ஆசீர்வாதம், சிவனுடைய அருள் கடாட்சம் நேரடியாக கிடைக்கும். இது பெரும்பாலும் பிரதோஷம் அல்ல இதில் வந்து சிவராத்திரியில் வந்து நீங்கள் கோயிலில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்துட்டு பண்ணணும். ஆனால் சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் போகக்கூடாது. அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் சிவனுக்கோ நந்திக்கோ நம்முடைய முதுகு காமிக்கக்கூடாது. முதுகில் வந்து மூதேவி வாசம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அதில் அது காமிக்கவும் கூடாது. ருத்ராட்ச புஷ்பத்தில் தண்ணியில் கலந்து கூட மாலை வாங்கலாம். ருத்ராட்சம் வாங்கி கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பவர் கிடைக்கும். ருத்ராட்ச மாலை வந்து வாங்கி கோயிலில் கொடுக்கணும். இப்போ எல்லா ருத்ராட்சமும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் ருத்ராட்சம் வந்து சிவனுக்கு பிரீதியானது. அதை கணிந்து கொள்ளும்போது ஒரு நல்ல பவர் கிடைக்கும். அதாவது ஆணவம், கண்மம், மாயை எவ்வளோ பெரிய பாவம் பண்ண வந்தாலும் சரி ருத்ராட்சத்தை அணிந்தால் அந்த பாவத்துக்கு அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணும்போது விமோசனம் நிச்சயம் உண்டு. ருத்ராட்சத்தை பெர்மனெண்ட்டாக அணியிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி சாப்பிடும்போது அணியாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஜீவகாரணத்துக்கும் ருத்ராட்சத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஒரு ருத்ராட்சம் ஒரு ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. ருத்ராட்சம் மாலை போடுறது எல்லாம் பார்த்தா நீங்கள் எந்த சாமியாரை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் அவங்க ருத்ராட்சம் தான் போடுவாங்க. காரணம் வந்து ருத்ராட்சத்தில் மட்டும்தான் இறைவனை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. மற்ற எல்லா இடத்துலையும் செகண்டரி ப்ரைஸ் தான். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணுறது நல்லது.